மீண்டும் ஒரு ப்ரே அவுட்லைன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கிற பாஸ்டரான பாஸ்டர் ஜூட் மெல்கம் அவர்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் ஆக்களுக்காக ப்ரே பண்ண வந்தது குறித்து, அதாவது பார்த்தீங்கன்னா நேயர்களே, என்னோட தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும். 077887575 அந்த நம்பர் டயல் பண்ணி உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் சாட்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ டிவியில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இப்போ இந்த நிகழ்ச்சி லைவாக போய்கிட்டு இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழிய அழைப்பு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ப்ரே பண்ணுற நேரம் ஆண்டவர் காண்பிச்சிருப்பார். இல்லாட்டி இன்னொரு சர்ச்சில் நீங்கள் ஊழியம் பண்ணுற நேரம் ஆண்டவர் காண்பிச்சிருப்ப நீங்கள் புது இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போகணும், புது இடங்களுக்கு போகணும், புதுசாக ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணியிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சர்ச்சில் இருந்துகிட்டு இருப்பீங்க, ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்ல அருமையாக ஊழியம் பண்ணுற நேரம் ஆண்டவரோட அழைப்பு வரும், நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி, அதே மாதிரி இன்னொரு ஊழியம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். நாங்கள் தான் ஏற்கனவே ஒரு சர்ச்சில் இருக்கோமே, ஏற்கனவே நாங்கள் ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இது என்ன திடீர்னு இன்னொரு ஊழியம் ஆண்டோட அழைப்பு வருது, இது என்னது, ஒரு குழப்பமாக இருக்கும். சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ண போகிற நேரம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அதாவது புதுசாக ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அது சக்ஸஸ் ஆகுமா, ஆண்டவர் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். அதாவது நாம் ஆரம்பிக்க போகிற இந்த ஊழிய காரியம் சரியா பிழையா, வெற்றிகரம் அமையுமா இல்லையான்னு சொல்லி, இப்படி இருக்கிற நேரத்தில் தான் பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அருமையான சாட்சியை சொல்லுவார். அதாவது நிறைய பேருக்கு இந்த குழப்பத்தோடு இருப்பீங்க, ஒரு புதுசாக ஒரு சர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், புதிய ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு அவருடைய சாட்சியும் அவருடைய ஜெபமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்டர், நீங்கள் எப்படி சர்ச் ஆரம்பிச்சிங்க, அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது, இப்போ நிறைய அற்புதங்கள் நடக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் சுருக்கமாக சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஊழிய செய்கிறவங்களுக்கும் ஊழியத்தின் வாஞ்சை உள்ளவர்களுக்கும் சகோதரன் சொன்னது போல நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க நினைத்தவர்களுக்கோ தைரியப்படுத்தும்படியாக நான் என்னுடைய சாட்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து 32 வருஷம் ஊழியத்தில் நான் கடந்து வந்துட்டுருக்கேன். அந்த 32 வருஷம் ஊழியத்தில் ஒவ்வொருத்தரோடு இணைந்து நான் ஊழியத்தை செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் தனியாக ஊழியம் செய்வதற்கு நான் நினச்சி பார்க்கக்கூட கிடையாது. ஆனால் அந்த எல்லாத்தோட சேர்ந்து நான் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு எல்லா வசதிகளும் எனக்கு இருந்தது, எல்லா எனக்கு எந்த குறையும் இல்லை ஊழியத்தில். ஆனால் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டோம். தேவன் சொன்னார், அவரை அனுப்பி நீ இந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு சொன்னார். ஆனால் நாங்கள் அதை நம்பலை. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சு பழகிட்டோமே. அதுபோல் தான் கர்த்தர் எங்களோட பேசினார், உனக்கு வசதிகள் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, இல்லாட்டி ஊழியம் வேணுமா என்று. நாங்கள் உடனே நானும் என் மனைவியும் தெரிந்து கொண்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதமோ பணமோ முக்கியம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்வது தான் முக்கியம். அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் நானும் என் மனைவியும் 4-5 மாதம் நானும் மனைவியும் வீட்டில் தான் நாங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரை எங்களோட யாரோடையாவது இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஆனால் தேவன் 5வது மாதத்தில் எங்களுக்கு ஒரு வழியை திறந்தார். அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஒரு வழியை திறந்தார். நாங்கள் எங்களுக்கே புதுமையாக இருந்தது. என்னென்னா நமக்கு ஒன்றும் செய்ய அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவரே முடியலை என்று சொல்லி, ஆனாலும் அவரை நம்பி நாங்கள் இறங்கினால எல்லா சகல காரியங்களும் தேவன் எங்களுக்கு வசதியாக அழகாக ஏற்பாடு பண்ணி தந்தார். நம்ம இடத்தை பார்த்தோம், அந்த இடத்தை பார்த்தோன்னா அந்த இடம் வந்து எங்களுக்கு அதுக்கு வாடகை கட்டக்கூட நமக்கு முடியலை, ஜீரோவில் தான் இருந்தோம். ஆனால் நம்ம ஜெபம் செய்தோம், கர்த்தர் எங்களுக்கு தேவையான, நம்ம எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ தேவையான அளவு தான் எங்களுக்கு வாடகைக்கு அந்த பில்டிங்கை தந்தார். நம்ம ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வாரமும் 3 மாதத்துக்குள்ள ஒவ்வொரு வாரமும் தேவன் எங்களுக்கு சபைக்கு தேவையான காரியங்களை ஒவ்வொருத்தர் மூலமாக எங்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் ஆண்டோடு சொன்னேன், இது உங்கள் ஊழியம், நான் கலங்க மாட்டேன், நீங்கள் தான் நடத்தணும். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட சமீபத்தில் நம்முடைய ஆலயத்தில் சேர் இருக்கல, சேர் நம்ம வாடகை தான் எடுப்போம். அப்போ நம்ம ஒரு நாள் சேர் நமக்கு கிடைக்கல. உடனே நம்ம என்ன செஞ்சோம், ஜனங்கள் வந்து அன்றைக்கெல்லாம் கீழே தான் உட்கார்ந்தாங்க. சரியான மன வருத்தம். ஆண்டவரோட போராடி ஜெபம் பண்ண ஆண்டவரை ஜனங்கள் கீழே உட்கார்ந்தாங்களே, அடுத்த வாரம் கட்டாயமாக இந்த இடத்துல சேர் இருக்கணும்னு ஜெபம் பண்ணோம்.
கர்த்தர் என்ன செய்யறார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு இடத்துல ஒருத்தரோட பேசி நம்ம அவருக்கு சொல்லவே இல்லை, அவர் காசை கட்டி வச்சிருந்தாரு, பாஸ்டர் நீங்கள் இந்த இடத்துக்கு போய் சேர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாரம் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஜனங்கள் வருகிறார்கள், அவர்கள் விடுதலை அடைகிறார்கள், அற்புதம் பெறுறாங்க. இதுதான் தேவன் செய்கிற காரியம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவரை நம்பி, வேதம் சொல்லுது நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்ம அப்படி எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியது. அதனால் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, தேவ சமூகத்தில் சார்ந்திருங்க, அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் போகிற பயணத்தை அவரும் ஆசீர்வதிப்பார். ஓகே பாஸ்டர், அதாவது இந்த மாதிரி தேவை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண இருப்பாங்களே புதுசாக ஊழியம், அவங்களுக்காக நாங்கள் ஒரு ஜெபம் கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்தை எப்படி செய்வது, எப்படி ஆரம்பிப்பது என்கிற ஒரு இருதயத்தில் அந்த பயங்கள் இருக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த பயத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் அழைத்தார், நடத்துவார், மரண பரியந்த நடத்துவீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆகையால் ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவுக்காக காலடி வைக்கட்டும். அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் எந்த பயம் வராதபடிக்கு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் தான் எல்லா சகல காரியங்களும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருக்கும். 077788757 நம்பர் டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அதில் யார் எங்களோட பேசுறது? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ரூத் கதைக்கிறேன். சொல்லுங்க அம்மா. நான் போன முறை ஜெபிச்சேன். நான் எனக்கு அந்த அவருக்கு வருத்தம் மட்டும் சொல்லி ஜெபிச்சேன். நான் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இப்போ வீட்டில் வந்து இருக்கிற வாரத்தில் இருந்து அவருக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். எனக்கு இந்த கால் 2 காலும் விரைப்பா இருக்குது. செருப்பு போட்டு நடந்தா செருப்பு இல்லாத மாதிரி இருக்குது கால். அதுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். எனக்கு கதைக்கிற நேரம் சரியான களைப்பா இருக்குது. அதுக்காகவும் இந்த கண்ணில் எனக்கு ப்ரெஷர், ஒரு கண் அப்படி தெரியுது இல்லை, அதுக்காக எனக்கு ஜெபிக்கணும். கதைக்கிற நேரம் தான் களைக்குது. நான் யார்கிட்ட சொல்றேன், நானும் கணவரும் தான் வீட்டுல இருக்கிறோம். 2 பேருக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். நான் தனியா இருக்கிறேன். இப்ப தனியா இருக்கிறேன், எதையோ பறி கொடுத்த மாதிரி திகைச்சு போயிருக்கிறேன். இந்த ஆண்டவர வார்த்தையில கேட்கறதுக்காகத்தான் எனக்கு ஆண்டவர் சுகத்தை தரணும். ஓகேம்மா, இப்போ உங்களுக்காக பாஸ்டர் சில அறிவுரைகள் கூறி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். நீங்களும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே ஜெபத்தை தேவன் கேட்டாருன்னு, சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு. அதே தேவன் தான் இப்போ உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் யோசிக்காதீங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்கள் என்னோட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. அருமையான ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் தாய்க்காக. ஆண்டவரே, தாயுடைய சரீரத்தில் என் கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய கால்கள் விருத்தி அடைவதை ஆண்டவரே அவர்கள் சொன்னார்கள். கண்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால தொடுவீராக. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளினாலே குணமானோம் என்று. உம்முடைய தழும்புனாலே சுகப்படுத்துவீராக. தாய் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவரே கர்த்தர் நல்ல சுகத்தை பெற்று ஆண்டவரே தனிமை என்பது உள்ளத்தில் வராதபடிக்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நேர்களே, உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருந்தால் 0777887575 நம்பருக்கு டயல் பண்ணி நீங்களும் பேசலாம். பேசுகிற நேரம் டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசணும். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அதில் யார் எங்களோட பேசுறது? ஹலோ, நான் ஆண்டனி மட்டுக்கும். சொல்லுங்க ஐயா. ஆண்டனியாவுக்கு இந்த வழக்கொன்று ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு, அதுக்காக கூட நன்றி. அந்த நான் உங்களுக்கு தேடி வந்தேன் துர்கா டிவிக்கு ஆஃபீஸ்க்கு. நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கண்ணே. சொல்லுங்க ஐயா. அதுக்காக நன்றி. நான் ஆண்டவரை கேட்டுக்கணும்னு இந்த வழக்கை சுருக்கா முடிக்குன்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சு கொடுத்ததுக்காக ஆண்டவர் கூட நன்றி. குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் விசுவாசத்தை ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்குறதுக்காக எங்களுக்காக ஜெபம். ஓகே ஐயா, ஆண்டனி ஐயா, இப்போ நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்போ பாஸ்டர் உங்களுக்கு சில அறிவுரைகள் கூறுவார். பாஸ்டர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கேஸில் இருந்தார். இப்போ அது
விடுபட்டிருக்கு. அதுக்காக நன்றி சொன்னார். இப்போ அவர் வந்து அவருக்காக நீங்கள் சில அறிவுரைகள் கூறுங்க. அதாவது இந்த சாட்சி எப்படி தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மென்மேலும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி. ஐயா ஆண்டனி ஐயா, நீங்கள் ஒன்று யோசிக்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு. யாருக்கும் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆகையால் தேவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருந்தனா நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் அந்த இடத்துல சாட்சியாக நீங்கள் இருக்க வேணும். ஆண்டவருக்காக நீங்கள் எந்த நேரம் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவராக ஆண்டோட இணைந்து இருக்கிறவராக நீங்கள் காணப்பட வேண்டும். அதே போல் எப்பவுமே அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க, அவர் மேலே உங்களோட விசுவாசத்தை வைங்க. ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்வார், நடத்தி செல்வார். யார் கைவிட்டாலும் அவர் ஒன்போது உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அருமையான பிதாவே, ஐயா ஆண்டனிக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பெரிய ஒரு காரியத்தை அவருக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் இப்பொழுது கூட அவருடைய குடும்பத்தில் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்துல பிரதேசத்தில் இயேசுவே நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்குள் ஒளியாய் நீர் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாது. அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் ஆண்டவர் ஒளி விளக்காய் இருக்கத்தக்கதாக நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க வேணும், அவங்களை பலப்படுத்த வேணும். ஆண்டவர் உங்களோடு அவர்கள் நெருங்கி இருக்க உதவி செய்யுங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னொருத்தர் அலைபேசியில் இருக்காங்க. அதில் யார் எங்களோட பேசுறது? தேவராஜ் கொத்மலைங்க. சொல்லுங்க ஐயா. பாஸ்டருக்கும் ஃபாதருக்கும் எனக்கு தாழ்மையான தோற்றுறாங்க பாஸ்டர். ஜெபம் மூலம் பாஸ்டர் ஜெபம் மூலம் மிகவும் நன்மை கிடைக்குங்க பாஸ்டர். பாஸ்டர், இந்த நோய் தான் கொஞ்சம் தீவிரலைங்க. இந்த கை கால் கொஞ்சம் சுவை பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் கட்டுறது ஒரு நல்ல சுகத்தை கொடுக்க ஒரு ஜெபம் ஒன்று எனக்கு பாஸ்டர். மற்றதுக்கு பாஸ்டர், இந்த வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. வியாபாரம் முன்னேற்றத்துக்கும் ஒரு குடும்ப ஜெபமும் வேணுங்க பாஸ்டர். அவ்வளோதாங்க பாஸ்டர். ஓகே, உங்களோட வியாபாரத்துக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு குடும்ப ஜெபம் வேணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணுவோம். பாஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜெபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தேவை? குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் குடும்பத்தை தான் முதல்ல உருவாக்கினார். குடும்பம் தேவனுக்கு உரியது. அவர் குடும்பத்துக்குள்ளே தான் அவர் கிரியை செய்கிறார். ஆகையால் நிச்சயம் நம்ம வேதம் சொல்லுது 2-3 பேர் கூடுற இடத்த நான் வாசம் பண்ணுவேன். அப்போ முதலாவதாக குடும்பத்துக்குள்ளே தான் நம்முடைய இணைப்பு இருக்க வேண்டும். நான் ஒரு குடும்பமாக இருக்கும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் இணைந்து சிந்தையில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த பொல்லாத வல்லமைகள் அங்கே நகர ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வதில் சண்டை, சச்சரவு, பிரிவினைகள் உண்டாயிருக்கிறது. ஆகையால் இவைகள் இல்லாமல் நம்ம குடும்ப சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி முதலாவது இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சன்னதி ஆண்டவர் சொல்ற பரிசுத்த சன்னதியை நான் உருவாக்குறேன். பிள்ளைகள் பார்ப்பார்கள், பிள்ளைகளுக்கூடாக அந்த ஒழுக்கங்கள் கடந்து செல்ல ஆரம்பிக்கும். ஆகையால் கட்டாயம் நிச்சயம் குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஓகே பாஸ்டர், அவருக்காக நாங்கள் கட்டாயம் நான் ஜெபம் பண்ணுறேன். எல்லாரும் நாங்கள் கண்களை மூடிக்கோங்க. ஐயா இருக்கிற இடத்துல நன்றி சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அதே போல் அவருடைய வியாபாரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கட்டும். அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமை அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 128 சங்கீதம் பிரகாரமாக ஆண்டவரே அவர் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக, மனைவி ஆண்டவர் ஆசீர்வாதமாக, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அசைவாடுகிற தேவன். ஆகையால் அந்த குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அடிக்கடி இவர்கள் ஒன்று சேர்ந்து இரவு நேரத்திலாவது ஆண்டவரே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அது குடும்பமாக இருந்து ஜெபிக்க அந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னொருத்தர் தொலைபேசியில் இருக்கான். ஹலோ, யார் எங்களோட பேசுறது? ஹலோ 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 பேசுகிறோம் பாஸ்டர். பேசலாம், சொல்லுங்க. நான் கண்டியிலேருந்து பேசுறது குன்றத்தால. ஓகே. என்னோட பேர் ஜோசப் அம்மாள்.
நான் இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல உங்களை கண்டக்ட் பண்ணேன். ஆனா எங்களுக்கு டிவியில இந்த சேனல் எங்களுக்கு இல்லாதனால இப்ப நான் மக வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கதான் எனக்கு கிடைச்சது. அதற்கு நன்றி பாஸ்டர். எங்க மகளுக்கு குழந்தை இல்லாம 7-8 வருஷமா இருந்தாங்க. ஆனா நீங்க ஜெயிச்சீங்க. ஆனா ஒரு நாளைக்கு என்னைக்கு ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி இப்ப 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க பாஸ்டர். மன்னிக்கணும், கணக்காலம் உங்களோட கனெக்ஷன் இல்லாதனால 7 வயசு குழந்தையும் 4 வயசு குழந்தையும் 1.5 வயசு குழந்தை இருக்கிறாங்க பாஸ்டர். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். எங்களோட மகளோட பேர் துரை விக்டோரியா. எந்த மருமகன் பேர் சத்திவேல் ராஜன். அவரு செப்பல் சேர ஹோட்டல்ல இனி அவர் நல்ல ஒரு தொழில் முன்னோட்டை அடையணும். அப்ப எங்கட வீட்டுல ஒரு வீடு கட்டினாங்க தோட்டத்துல. இன்னும் அது அறங்குறையா இருக்குது. அந்த வீடை கட்டி முடிக்கணும் பாஸ்டர். அதுக்காக ஜெபிங்க. எங்கட ஹஸ்பண்டுக்காக ஜெபிங்க. மருமகளுக்காக ஜெபிங்க. சமாதானத்துக்காக ஜெபிங்க பாஸ்டர். திடீர்னு எங்களோட தங்கச்சி இறந்துட்டாங்க 3 மாசத்துக்கு முன்னுக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து அங்க 5வது. நாங்க எல்லாம் 4 பேர் இருக்கிறோம். எனக்கு அதுல இருந்து எனக்கு இடுப்பு வலி நோய்கள் வந்துருச்சு பாஸ்டர். ப்ரெஷர் சுகர்லாம் வந்துருக்குது. எனக்கு அது ஜெபிங்க பாஸ்டர். எனக்கு ஒழுங்கா நின்று கொண்டு மிச்ச நேரம் இருக்காது பாஸ்டர். அதுக்காக ஓகேம்மா, இப்போ உங்களுக்காக பாஸ்டர் தைரியமாக சில அறிவுரைகள் கூறி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அம்மா யோசிக்காதீங்க அம்மா, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. எப்பயுமே நீங்கள் அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவர் தான் உங்களோட குடும்பத்துக்கு சுகத்தை கொடுக்கிறவர். எல்லா காரியங்களும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஆகையால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அதுக்காக தான் ஆண்டவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நாள்தோறும் நடத்துவார். காலையிலே எழும்பி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் உங்களுடைய கரத்தில் வைக்க. அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே காலையில் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நாளை. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளை தரும் பொழுது அந்த நாளில் ஆண்டவருடைய நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார் நிச்சயம். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த குடும்பத்துக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய கரம் அந்த குடும்பத்துமே தொடுவதாக. இந்த சகோதரிக்கு நல்ல சுகத்தையும் பலனை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய கணவன் ஆண்டவரே, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்களுடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. என் தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் உடைந்து போகும். ஆகையால் இவர்கள் துதித்து ஆராதிக்கட்டும். அப்பொழுது இவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க. இல்லை யார் எங்களோட பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, தேங்க்யூ, நன்றி. ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நன்றி நன்றி பாஸ்டர், தேங்க்யூ. ஹலோ ஹலோ, நன்றி பாஸ்டர், தேங்க்யூ. உங்களோட பேர் என்னது? ரமேஷ். ஜெப தேவைகளை சொல்லுங்க ஐயா. ஜெப தேவை நான் சொல்றேன். குடும்பம் வைஃப் தெரிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. வைஃப் தெரிஞ்சிருக்காங்க. ஓகே, சமாதானத்துக்கே ஜெபம் என் உடம்பு. ஓகே, உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அவருக்காக சமாதானம் வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய அந்த ஐயாவுடைய குடும்பத்தை ஆண்டவரை சேர்த்து வைப்பீராக. சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. அவருடைய குடும்பம் இணையட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும். இப்பொழுதே சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே என்ன காரணம் நமக்கு தெரியாது, ஆனால் நீர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவருடைய இருதயத்தை பார்க்கிறவர். அதனால் அந்த குடும்பத்துக்குள்ள உம்முடைய மீட்பு, உம்முடைய இரட்சிப்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ள வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
நேர்களே உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருக்கும், அதாவது நிறைய சாட்சிகளும் உங்களுக்கு சொல்ல இருக்கலாம். அது 077787577 நம்ம டயல் பண்ணி நீங்கள் பேசுங்க. அது மாத்திரம் சாட்சிகள் தெரிவிக்கிற நேரமும் சரி, ஜெப தேவைகள் தெரிவிக்கும் நேரமும் சரி, நீங்கள் வந்து தெளிவாக எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அப்போ தான் எங்களுக்கும் தெளிவாக கேட்கும். அது மாத்திரமில்லை, நிகழ்ச்சி ஃபேஸ்புக்லேயும் இப்போ லைவாக போய்கிட்டு இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமும் எங்களோட இணைந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எங்களோட ஃபேஸ்புக்கில் பிரைட்டாக இணைந்திருக்காரு. அவருக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணோம். ஸ்பெஷலாக அவங்களோட மகன் அந்த ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி அழைப்பில் ஒருத்தர் இருக்கார், அவருக்காகவும் நாங்கள் ஜெபத்தேவலை கேட்போம். ஹலோ, ஓம் பாஸ்டர். ஓம். சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன? என் பேர் ரஜினி பாஸ்டர். ரஜினி. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வெட்டிக்லோவில் இருந்து பேசுகிறேன். ஓகேம்மா. எந்த சர்ச் போகிறீங்க? நாங்கள் மேரி சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் போகிறது. ஓகேம்மா. ஜெபத்தேவைகளை சொல்லுங்க. எனக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து நான் ஐசியூல இருந்தேன் ஒரு 9 நாள். பிறகு ஓடுக்கு மாற்றி இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் சரியான பிழையினமா இருக்கு. இன்னும் எனக்கு நல்லா ஹெல்த்தியா இல்லை உடம்பு. ஓகேம்மா, உங்களுக்காக இப்போ பாஸ்டர் ப்ரே பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பாஸ்டர் அவங்களுக்கு தைரியமாக சில அறிவுரைகள் கூறி அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஃபேஸ்புக் ப்ரேயரை நாங்கள் ப்ரோக்ராம் எண்ணில். ஓகே, நான் ஜெபிக்கிறேம்மா உங்களுக்காக. நீங்கள் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று. ஆகையால் நீங்கள் என்ன காய்ச்சலாக இருந்தாலும் ஆண்டவரால் முடியும் உங்களோட சரீரத்தை பலப்படுத்துவதற்கு. நீங்கள் எப்போவுமே காலையில் எழும்பணும்னு சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தினால நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த விசுவாசத்தினால் நீங்கள் அறிக்கை செய்யும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு மெடிசின் மருந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மருந்து அந்த டைமு குடிக்கிறது போல் நீங்கள் எப்போவுமே அந்த மருந்துக்கு முன்பதாக நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால நீங்கள் மறைக்கப்பட்டு, இயேசுவே உம்முடைய நாமத்தினால நான் உம்முடைய இரத்தத்தினால நான் சுகமாகிறேன்னு நீங்கள் சொல்லும்போது சும்மாவே உங்கள் சரீரத்திற்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ரெண்டாவது, நீங்கள் துதிங்க, நல்லா நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட சரீரத்தை பலப்படுத்தி ஒரு புதிய ஒரு பலனை கொடுப்பார். ஆகையால் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன். அருமையான தாய் ஆண்டவரே, இந்த காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல் இருந்து அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் காத்து இப்போ வீட்டுக்கு கொண்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ அவங்களுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த பலவீனத்தில் நீங்கள் சொன்னீங்க, உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று. அந்த தாய்க்கு ஆண்டவர் உடைய பலன் அந்த தாய்க்குடைய சரீரத்துக்குள்ளே கடந்து வருவதாக, அவர்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுது அந்த சரீரத்தை தொட்டு ஆண்டவர் புதிய ஒரு பலன் நரம்புகளுக்குள்ள இயேசுவினுடைய இரத்தம் பாய்ந்து ஓடுவதாக, நல்ல சுகத்தை பெற்று அவர்கள் எழும்பி நடக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அழைப்பில் இன்னொருத்தர் இருக்காங்க. இல்லை, யார் எங்களோட பேசுறது? நான் சரோஜா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. போன கிழமையில பாஸ்டர் அப்பா உடனே அவங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்தாங்க பாஸ்டர். நான் சொன்னேன் கால் கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, நீ ஜெபம் பண்ணேன். இந்த கிழமைக்கு நல்லா எல்லாம் கை காலெல்லாம் கட்டி அவுத்து பாஸ்டர் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்காங்க பாஸ்டர். பிள்ளைங்க பார் எடுக்கலாம அவங்க நல்ல தவிப்போட இருக்கிறாங்க பாஸ்டர். அதுக்காக அவங்க பிள்ளைங்க பார் எடுத்து பாக்குற அளவுக்கு ஒரு ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். வீட்டு குடும்பத்துக்காகவும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஓகேம்மா, அந்த பிள்ளைங்க இப்போ விடுதலை பெற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க ப்ரே பண்ணாங்க, சிறு குழந்தைகளை வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ விடுதலை பெற்றிருக்காங்க சாட்சின்னு சொன்னால் அவர் குடும்பத்துக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இல்லையா, அது எப்படி இவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரைகள் கூறி அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்துருக்காரு. அருமையான சகோதரி, நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைக்கு நீங்கள் நன்றி சொல்ல 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 எப்பவுமே எங்களுடைய தேவன் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதிக்க 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 ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கிரியை செய்யும் பொழுது அந்த இருக்கிற இடத்துல அந்த எல்லாருடைய உள்ளத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார்.
அப்போ தான் அந்த மாறுதலை நீங்கள் பார்க்க முடியும், கட்டுகள் உடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எப்பவுமே நாவை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ண துதிக்குங்க. ஆண்டவர் நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவராகவே வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக இன்னும் ஜெபிக்கிறேன், நீங்கள் பலப்படும்படியாக. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை, நன்றி சொல்லுகிறேன். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், எல்லா கட்டுகளையும் உடைத்து ஆண்டவர் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரை, நீர் அற்புதம் செய்தீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரை நீர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரை. நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரை, அதிசயத்தின் தேவன் ஆண்டவரை. நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆறுதலாக இருந்து ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். பாஸ்டர், நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வேலையின்மை, அதாவது வேலை ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஆஃபீஸர் பிரச்சனைகளால் வேலை நின்று வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வேலை செய்கிற வயசில் சரியான ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தைரியப்படுத்தி அவங்களுக்காக ப்ரே. நல்ல கருத்து அது. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வேலை செய்யும் பொழுது அது அது ஸ்திரமாக உறுதியாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கலங்காதீர்கள். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆகையால் அந்த காலத்தை மாற்ற அவரால் முடியும். தேவன் சமூகத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு தொழிலை, நீங்கள் நல்ல ஒரு வியாபாரத்தை எனக்கு காண்பீங்கன்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுப்பார். அந்த தொழிலில் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த தொழிலுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த தொழிலில் நீங்கள் ஜெபம் பண்ண வேணும். அந்த தொழிலில் இருக்கிற அந்த பெரியோர்கள், அவர்களுடைய அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க வேணும். எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமாக உங்களை காண்பிப்பார். ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால இரக்கங்கள் தயவுகள் உண்டு பண்ணுகிறது தான் நம்முடைய தேவன். ஆகையால் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஜெபத்தில் இருங்க. உங்களுக்கு தொழில் ஒன்று கிடைச்ச பிறகு அந்த தொழிலில் நீங்கள் நிச்சயம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு மேலே இருக்கிற எஜமான் பொஸ் அவருடைய கண்களில் தயவு இரக்கம் கிடைக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். தேவ அனுக்கிரகத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நன்றி சுவாமி. கர்த்தாவே, இப்படிப்பட்ட வேலை இல்லாமல் தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள், இல்லாட்ட வேலை உறுதியாய் செய்ய முடியாமல் பாதியில் விடுகிறவர்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை வேலை செய்தாலும் ஆண்டவரே மாறி மாறி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முகம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு உறுதியான தொழிலை ஆண்டவரை அவர்களுக்கு வைத்த தொழிலை நீர் கொடுப்பீராக. அந்த இடத்துல அவர்களுடைய எஜமான்கள் ஆண்டவரே அதிகாரிகளுடைய கண்கள் அவங்களுக்கு தயவும் இரக்கத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர் நம்பிக்கையாக இருக்கட்டும், உம்மை நம்பி அந்த இடத்துல வேலை செய்யட்டும். அப்பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல நீர் வழிகளை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீர். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருந்தால் 07778875575 நம்பருக்கு டயல் பண்ணி நீங்களும் பேசலாம். இப்போ ஒருத்தர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ, யார் எங்களோட பேசுறது? ஸ்தோத்திரமா. உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? ஜோதி பாஸ்டர், நான் காவத்திலிருந்து பேசுறேன் பாஸ்டர். சொல்லுங்க ஜெப தேவையா? பாஸ்டர், இந்த அப்பா வந்து ஒரு ஆஸ்பத்திரியில இருக்காங்க பாஸ்டர். சொல்லுங்க. சுகம் இல்லாம நடக்க ஒண்ணுமே இல்லாம அவங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க பாஸ்டர். யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பாரம் இருக்க மாட்டேங்கிறாங்க. தனிமையா சாப்பிடுறதுக்கு கூட இல்லாம சரியான கஷ்டப்பட்டு இருக்காங்க பாஸ்டர். நான் போனேன் பாஸ்டர் பார்க்க, எனக்கே கவலையா இருக்கு. உங்க பிள்ளைங்க யாரும் பாரம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாஸ்டர். அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். அவங்க மன திரும்பி பாரம் எடுக்கும்படியே பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். ஓகேம்மா, இப்போ உங்களுக்காக பாஸ்டர் ப்ரே பண்ணுவாரு. இன்னொன்று பாஸ்டர், மகன் வெளியூருக்கு போறதுக்கு எல்லாம் சரியாகிட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறாருங்க பாஸ்டர். செத்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்காருங்க பாஸ்டர். அதுக்காகவும் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். ஓகேம்மா, இப்போ உங்களுக்காக பாஸ்டர் சில அறிவுரைகள் கூறி உங்களுக்காக ப்ரே பண்ணுவார். பாஸ்டர், அவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஏன்னா பாஸ்டர், இப்போ அவங்களுடைய ஆரம்ப ஜெபம் மூலம் நமக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பாஸ்டர்ட சர்ச் கூட ஆரம்ப காலம் ஜெபம் பண்ணி ஆரம்பம் அற்பமான முடிவு சம்பூர்ணம் பைபிளில் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் அம்மா நல்லா ஜெபம் பண்ணணும். இப்போ பாஸ்டர் வந்து
ஜெபம் பண்ணுற சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் அந்த அட்வைஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அட்வைஸ்க்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்காக அம்மா நீங்கள் சொன்னது போல் நீங்கள் நல்லா நீங்கள் தனிமையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் கடவுளோட சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அவருடைய கிருபை இல்லாட்டி நம்ம ஒன்றும் இல்லை. வைத்தியசாலை இருக்கிற அப்பாவை கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதுக்குரிய நன்மையை தருவார். நீங்கள் அந்த வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு அந்த நன்மைகள் அனுக்கிரகத்தை கொடுப்பார். அது மாத்திரம் உங்களோட ஜெபத்தை கேட்டு அவங்க மற்ற பிள்ளைகளும் வந்து பார்க்கக்கூடிய கிருபை அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் வைப்பார், பேசுவார். அதே போல் நீங்கள் ஜெபித்து விதைக்கும் பொழுது உங்களுடைய விதை ஒரு நாள் அறுவடை பண்ணுவீங்க. நீங்கள் எப்படின்னா உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. காலையில் எழும்புங்க, அதிகாலையில் எழும்பி நீங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. காலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவாள் வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் நீங்கள் மனுஷரிடத்தில் பேச முன்பதாக, மனுஷத்தில் சொல்ல முன்பதாக கடவுள்கிட்ட சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எழும்புங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவரே, இதோ வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால மற்ற பிள்ளைகளும் ஆண்டவரே தன் தகப்பனை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே தகப்பனை வந்து பார்த்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. கல்லான இருதயங்கள் உடைந்து ஆண்டவர் இரக்கமுள்ள இருதயங்கள் உருவாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய சமாதானங்கள் உண்டு பண்ணுங்க. ஐயாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய மகன் வெளிநாட்டுக்காக இவர்கள் ஆண்டவரை காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் தாமே மகனை ஆண்டவரை நேர்த்தியாக நேரத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கணவரை ஆசீர்வதிங்க. எல்லா தீய கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எல்லா அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன். பிள்ளைகள் ஆண்டவரே நல் வழியில போகத்தக்கதாக ஆண்டவரே அந்த இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நேர்களே, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெப தேவைகள் இருக்கலாம். 0777887575 அந்த இலக்கத்துக்கு நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசுகிற நேரம் டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசணும். இப்போ ஒருத்தர் அழைப்பில் இருக்காங்க. ஹலோ, யார் எங்களோட பேசுறது? பிரைஸ் லார்ட்மா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. பிரைஸ் லார்ட்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னம்மா? அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் சரியான முடிக்கிறதுக்கு எழுதுறது. ஓகேம்மா, உங்களுக்கும் இந்த ஜெப தேவைகள் இருக்கா? இல்ல எங்களோட அப்படி அவங்க இருக்கிறாங்க. எங்களோட கண்டிஷனுக்கு வர பிள்ளைகளும் கூட அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட சமாதானம் இருக்கும். அடுத்த இருக்கிறதுக்காக வாகன சாதிகள் எல்லாத்துக்காகவும் தெரிஞ்சுக்கிறது. ஓகேம்மா, அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். நீங்களும் விடாமல் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். பாஸ்டர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாகன சாரதிகள் இப்போ தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். இலங்கையில் நிறைய விபத்துக்களை நாங்கள் சந்திக்க நேரிடுது. இந்த மாதிரியான சூழல் மத்தியில் தான் நாங்களும் இருக்கோம். அதாவது அடுத்த நொடி என்ன ஆகுன்னே தெரியாது. இப்படியான சூழல் நாங்கள் இருக்கிறோம். பாஸ்டர், எங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கறது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருக்கு நாங்கள் அதாவது அவரோட நாங்கள் வச்சிருக்கிற சின்ன தொடர்பு என்னது? ஜெபம். இது மூலத்தை நாம் வந்து அவரோட நிலைத்திருக்கிறோம். அதாவது எது நடந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப் போகிற நேரமாச்சும் கேம்ப் போகிற நேரமாச்சும் இங்கே உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். அது வெற்றிகரமாக அந்த ட்ரிப்போ கேம்போ நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெயருக்காக ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுறது, பஸ் ஏறணும் பெயருக்காக அப்படியெல்லாம் வேணாம். பெயருக்காக ப்ரே பண்ண வேணாம். உண்மைத்துவமாக மனதார நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் வந்து அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி, அதாவது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு உறவு அந்த ஆக்சிடெண்ட் மூலம் இருந்தனால தான் அவங்களுக்கு அந்த அருமையே விளங்கி இருக்குது. நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கும். பாஸ்டர் லைஃப்பில் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு அறிவுரைகள் கூறி அவங்களுக்காக
நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அதாவது ஆக்சிடெண்ட் மூலம் நிறைய பேர் அப்பா விழுந்திருப்பாங்க, அம்மா விழுந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நாங்கள் அறிவுரைகள் கூறி அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நாங்கள் செபிப்போம். நான் சொல்கிறேன், அதுக்கு முன்பதாக நாங்கள் சொன்னது போல் விபத்துகள், அநேக விபத்துகள் இறந்தது நாங்கள் பார்த்தோம். எப்பயுமே ஆண்டவர் சொல்கிறாரு, இருளில் பயங்கரத்துக்கும் பகலில் அம்புக்கும் விலக்கி காக்கிற தேவன். ஆகையால் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம் பயணங்கள் வெளியே இறங்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வர வேண்டும். அவருடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படியாக மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு இரவில் மேக ஸ்தம்பம், பகலில் அக்கினி ஸ்தம்பமாக இவ்விதமாக அவர்களை வழி நடத்தியது. ஆகையால் எப்பவுமே மோசே சொன்னது போல உங்களுடைய சமூகம் முன்பதாக போகாட்டி ஆண்டவரை நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே நாங்கள் வெளியே இறங்குறோம், இல்லாட்டி சகோதரன் சொன்னது போல் நாங்கள் ட்ரிப் போகிறோம், இல்லாட்டி ஒரு கேம்ப் போகிறோம், எதையாவது ஒன்று செய்யும்போது நாங்கள் கருத்தோடு ஆவியோடு முடிந்தால் நல்ல அறிவுரை சொல்ல முடிந்தால் நீங்கள் 2 நாள் 1 நாள் ஃபாஸ்டிங் ஏதாவது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம சில நேரம் கணக்கெடுக்குது இல்லை, அதை நம்ம மற்ற காரியங்களுக்காக நாங்கள் உபவாசமாக இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இவ்விதமான ஒரு வினோதமான காரியங்கள் நாங்கள் போகும் பொழுது அதற்கு நாங்கள் உபவாசமாக இருந்து ஜெபிப்பது கிடையாது. ஆனால் என்னுடைய அறிவுரை என்னவென்றால், நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு 2 நாள் 3 நாள் குடும்பத்தோடு இல்லாட்டி சபையாக நாங்கள் போக முன்பதாக ஒரு குறைந்தது 1 நாளாவது நாங்கள் உபவாசமாக இருந்து பாதுகாப்புக்கு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்கள், எங்களோட வருகிறவர்கள், சாரதி எல்லாரும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாதுகாப்புக்கு வரும்படியாக இயேசுவின் இரத்தத்துக்களாய் மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆவியோடு கருத்தோடு. ஆகையால் இந்த விபத்தில் இழந்தவர்கள் எவ்வளோ துயரப்படுவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் தான் அவர்களை ஆறுதல் படுத்தணும். இறந்தவர்களை திரும்ப எங்களை கொண்டு வர முடியாது, ஆனால் இருக்கிறவர்களை பாதுகாக்க நாம் ஜெபம் செய்ய முடியும். ஆகையால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவர் விபத்துகளில் மரித்தவர்கள் எத்தனையோ பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், மரித்தார்கள். ஆண்டவரே, கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை, இழந்த இடத்தை யாரால் நிரப்ப முடியாது. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இழந்ததை ஆண்டவரை அந்த இடத்துல நிரப்ப முடியும் ஆண்டவரை. ஆகையால் ஆறுதலின் தேவன் ஆறுதல் படுத்துவீராக. அதே போல ஆண்டவர் சில நேரம் ஆண்டவர் மறிக்காம விபத்துக்குள்ளாகி ஆண்டவரை அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆண்டவர் பெரிய ஆறுதலாக இருந்து பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, சகோதரி சொன்ன ஜெப தேவை மிக முக்கியமான ஜெப தேவை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எந்த விபத்துகளும் ஆண்டவரை வராதபடி சாரதிகளை உடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவரை உம்முடைய கிருபையும் உடைய ஆண்டவர் பலனும் இறங்குவதாக. பாதையை ஓட்டும் பொழுது ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. எல்லா தூக்கத்தின் ஆவிகள் எடுத்து போட்டு கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேலே வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொருத்தர் அழைப்பில் இருக்காங்க, அதில் யார் எங்களோட பேசுறது? ஹலோ ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களோட பேர் என்ன? என் பேர் கோதநாயகி. எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க? மாத்தளையிலேருந்து. மாத்தளையிலேருந்து பேசுகிறீங்க. சொல்லுங்கள் உங்கள் ஜெப தேவைகளை. எனக்கு கால் வருத்தமா இருக்கு. ஓகேம்மா. எனக்கு 8 வருஷமாச்சு கால் வருத்தம், சுகமே ஆகுதுல, எவ்வளோ மருந்து எடுத்து சுகம் ஆகுதுல. நானும் கிஃப்டிங் வேதத்துல தான் இருக்கோம். நாங்கள் மாப்பிள்ளை பேசி தான் போவோம். ஓகேம்மா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாஸ்டர். ஓகேம்மா, உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். நீங்களும் ஒருமானப்பட்டு ப்ரே பண்ணுங்கள். பாஸ்டர், அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அன்று நீர் இருக்கும் பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே இயேசுவினுடைய ஆண்டவரே வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா எனக்கு சுகமாகும் என்று சொன்னால் ஆண்டவரே. ஆகையால் தேடி ஓடி போய் ஆண்டவரே உடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் சுகம் வந்தது. இதே போல அருமையான தாய்க்கு ஆண்டவரே 8 வருஷமா இருக்கிற அந்த கால் வலிகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுது சுகம் அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக. கால்களில் இருக்கிற நரம்புகளில் ஆண்டவரே உடைய இரத்த ஓட்டம் பாய்ந்து ஓடுவதாக. ஆண்டவரே, வருத்தங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தின்படி மேல் வைத்த நம்பிக்கையின்படி ஆண்டவர் இப்பொழுது அவர்கள் ஒரு சுகத்தை பார்க்க வேண்டும்.
சுகத்தை காண வேண்டும் ஆண்டவரே. கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்தார், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், 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 ஆமென். நேர்களே உங்களுக்கும் ஹலோ 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 ஆண்டனி அம்மா. ஹலோ ஆண்டனி அம்மா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, உங்களோட ஃபோனில் சின்ன ஒரு பிரச்சனை, அதனால உங்களோட ப்ரேயர் தெளிவாக கேட்கல. ஆனால் உங்களோட நம்பிக்கை குறித்து இப்போ பாஸ்டர் அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நேர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த காலை சின்ன பிரச்சனைனால எங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி நீங்கள் வந்து அதாவது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கு இல்லையா, 077887 இந்த நம்பருக்கு டயல் பண்ணி பேசுகிற நேரம் தெளிவாக பேசணும். முக்கியமாக நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்கும், நாங்கள் பேசுகிறது உங்களுக்கும் கேட்கும். நீங்கள் டிவி வால்யூமை குறைச்சிடுங்க, ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இல்லை டிவி பக்கம் இருக்காதீங்க, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு வந்து தெளிவாக எங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சொல்லுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலருடைய ஜெப தேவைகள் கேட்கலாட்டியும் அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, அவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான சகோதரி சொன்னார்கள் ஆண்டவரே, அப்பா அவருடைய தேவையை நீர் அறிகிற தேவன். அவருடைய தம்பி படுத்த படுக்கையில் இருக்கிறதே சொன்னார்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவருடைய படுக்கையிலிருந்து நீர் எழுப்பி விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நீர் எழுப்பி விடுவீராக. நல்ல சுகம் உண்டாவதாக. உம்மை நம்பி ஆண்டவரே தேவையை சொல்லி இருக்கிறார்கள். அது எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே நீர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அருகில் மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். இப்பொழுதே அவர்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய கரத்தை வைத்து ஆண்டவரே பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் கட்டளிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட தொலைபேசி இலக்கம் 0777887575 நம்பர் டயல் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசுகிற நேரம் நம்ம சொன்ன மாதிரி டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுகிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்லேயும் போய்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக் கமெண்ட்ஸில் இணைந்திருக்க பிரைட் ஐயாக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணுவோம். ஜெபிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஃபேஸ்புக்கில் இணைந்திருந்த அந்த பிரைட் ஐயாக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக. ஆண்டவரே எங்களோடு அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய கரம் அவர் மீது தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நீர் மாற்றி ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவரை தொடுவதாக, பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்துவாராக. ஆண்டவரே நீர் அவரை பாதுகாப்பாக இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற வெளியே சொல்ல முடியாத காரியங்களை தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேர்களே உங்களுக்கும் ஜெப தேவைகள் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் சிங்களத்தில் இருக்குது 4 மணி 6 மணிக்கு, மற்றும் சனிக்கிழமை 12 மணி 2 மணிக்கும் இதே ப்ரேயர் நிகழ்ச்சி இருக்குது சிங்கள மொழியில். நீங்களும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா தேவைகளை சொல்லலாம். சாட்சிகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் தெரிவிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் பாஸ்டர் இப்போ நாம் வந்து சொர்க்க டிவிக்காக ப்ரே பண்ணுவோம். அதாவது நிறைய பேரோட ஆவிக்குரிய லைஃபுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் தரோம். அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம். நம்ம ஜெபிப்போம். இந்த ஸ்வர்க டிவி ஸ்தாபனத்துக்காக, இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக நன்மைகளை இவர்கள் காணாட்டியும் அநேக நன்மைகளை பெறுகிறார்கள். ஆகையால் இந்த நாளில் இன்னும் அநேகருக்கு, அநேக தேசங்களுக்கு இந்த ஸ்வர்க டிவி ஸ்தாபனம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக, இதில் தொழில் புரிகிற வேலை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது கடந்து வர வேண்டும். ஆகையால் இயேசுவே நான் ஜெபிக்கிறேன் விசேஷமாக இந்த ஸ்தாபனத்துக்காக
கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தை வழிநடத்தி செல்ல வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைகிறார்கள், நன்மைகளை பெறுகிறார்கள். ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவர் அநேக இடங்களுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, ஆண்டவரே தேசங்களுக்கு இந்த ஸ்தாபனத்தின் மூலமாய் நன்மைகள் கடந்து போவதாக. அது இதுல நடத்துகிற தொழில் புரிகிற ஒவ்வொருவருக்கும், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்கள் மீது இருந்து அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரை இன்னும் வருகிற நாட்களில் நல்ல நல்ல ஆண்டவரை உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில்நுட்பத்தில் ஆண்டவர் இன்னும் என்னென்ன தேவையான இருக்குதோ எல்லாத்தையும் சந்திப்பீராக. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நேர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர் நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சாட்சிகள் தெரிவித்திருந்தீங்க. அதாவது நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களோட தொலைபேசி இலக்கம் தெரியும், 0777887575. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இப்போ லைவாக போய்கிட்டு இருக்கும். இதுக்கு முடிந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜிலும் போயிட்டு சரி நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை. இன்றைக்கி உங்களுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கிற பாஸ்டர் ஜூட் மெல்கம் அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், தேங்க்யூ. அதாவது நீங்கள் அதாவது எங்களுக்காக ப்ரே பண்ணதுக்கு அவருடைய சாட்சியும் சொன்னார். நேர்களே, இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் எண்ட் பண்ண போகிறோம். எண்ட் பண்ணாலும் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். මගේ පුතාව සුරකිව බලාගත්තේ කවදරි දවසක එයා අපි හැමෝම සුරකින බව හිතලා නම් නෙවෙයි. එන්න අපි හම්බෙලා කතා කරමු. இசை என்றால் இதயமே மகிழும், ஆனால் ஸ்வர்கராகம் என்றால் உள்ளமே புன்னகைக்கும். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே. குடும்பமாய் கூடி